இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு பாரத்தோடு நீங்க காணப்படுகிறீங்க. குடும்ப சூழ்நிலை, பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த கவலை, கணவரை குறித்த கவலை, கடன் பாரங்கள், பலவிதமான நெருக்கடிகள், ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக தினம் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தின் நிமித்தம் எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ நெருக்கங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது இருதயமே வலிக்கும். பயங்கரமாக பாரத்தோடு கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரத்தை எல்லாம் சொல்லும்போது, அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், தேற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் பாரத்தோடு காணப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஏசப்பா, என்னுடைய பாரங்கள் மாறணும், என்னுடைய வேதனைகள் மாறணும் அப்படின்னு உங்க எல்லா பாரத்தையும் அவர் மேலே இறக்கி வைங்க. ஆதரிக்கிற தகப்பன் ஆதரிப்பார், அற்புதத்தை செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையிலும் குழந்தை இல்லாத ஒரு பாரம், தன்னுடைய பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இறக்கி வைக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவர்களுக்கு பாரம், இன்னொரு பக்கமோ ஏலி என்ற ஆசாரியன் அன்னாளை பார்த்து குடித்து வெறித்திருக்கிறாய் அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளையும் அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை அன்னாளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஏற்கனவே பாரம், இப்படிப்பட்ட பாரமான நிலைமையிலும் இன்னும் பாரப்படுத்துகிற வார்த்தை கடந்து வந்தது. அன்னாள் பொறுமையோடு இருந்தாங்க, மறுபடியுமா எதிர்த்து ஒன்றும் பேசலை. ஆனாலும் அந்த பாரத்தை இறக்கி வைத்தாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்தார், ஆதரித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த காரியம் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்துகிறது, வேதனைக்குட்படுத்துகிறது, அப்பாவுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லா கவலைகளையும் மாற்றி, உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, பாரத்தோடு இருக்கிறார்களோ, பாரங்கள் மாறட்டும் சுவாமி. அற்புதத்தை செய்வீராக. ஆதரிக்கிற தகப்பன் இன்றைக்கே நிற்கிறிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவருடைய சமூகத்தில் உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.